நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள். ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஐபிஎல் ஆரம்பிச்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. வேர்ல்டோட பெஸ்ட் லீக் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, 2007 அந்த காலகட்டங்களில் இந்த T20 வந்தப்போ யாரும் பெருசாக வந்து இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. என்னப்பா 20 ஓவர்லாம் ஒரு விளையாடுறது ஒரு கிரிக்கெட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேர்ல்டு கப் நடத்தினாங்க, நிறையா பாப்புலர் ஆனிச்சு. அதுக்கப்புறம் ஐபிஎல்னு ஒன்று உள்ளே வந்துச்சு. ஓ, இதுதான் இப்படி இருக்க போதா ஃபியூச்சர் கிரிக்கெட் அப்படிங்கிறத நிர்ணயிச்சிச்சு இந்த ஐபிஎல் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20 ஓவர் கிரிக்கெட் அப்படிங்கிறது பயங்கர ட்ரெண்டாக மாறுனுச்சு. எஸ், நிறையா பேர்னால 50 ஓவர் கிரிக்கெட் டெஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக உட்காந்து பார்க்க முடியாது. ஆனால் 20 ஓவர் கிரிக்கெட் ஒரு 2-2.5 மணி நேரம் தான் ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதோட சக்ஸஸ்ஃபுல் தான் இப்போ எங்கே கொண்டுட்டு வந்து விட்டுருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 20 ஓவருக்குன்னு ஒரு வேர்ல்டு கப் நடக்குது, ஐபிஎல் நடக்குது, வேர்ல்டில் நிறைய இடத்துல பல இடங்கள்ல பிரான்சைஸ் கிரிக்கெட் நடக்குது. நிறைய புது புது கிரிக்கெட்டர்ஸை இந்த 20 ஓவர் கிரிக்கெட் உருவாக்கியிருக்கு. இவன் T20 ஃபார்மேட் நல்லா விளையாடுற பிளேயர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னே தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வச்சிருக்காங்க. ஓகே, ஐசிசியில் இப்போ அதிகமாக வியூவர்ஷிப் கொடுக்குற ஒரு டோர்னமெண்ட்டாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த T20 கிரிக்கெட் மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க பிசிசிஐ அப்படின்னா ஒரு புது ஐடியாவை கொண்டு வர்றாங்க உள்ள T10 லீக். எஸ், எப்படி ஐபிஎல் ஒரு 20 ஓவர் கிரிக்கெட்டோ அது மாதிரி இந்தியன் பிரீமியர் லீகை வந்து T10 லீகா வந்து நடத்த போறாங்களாம் அடுத்த வருஷத்துலேருந்து. இந்த நியூஸ் இப்போ வெளியில வந்திருக்கு. சீரியஸ்லி இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐடியா அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா, எஸ் சீரியஸ்லிங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த அபுதாபி T10 லீக் நடக்கும், அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு T10 லீக் நடக்கும். அங்கெல்லாம் பயங்கரமா இருக்கும். 10 ஓவர் தான், பிளேயர்ஸ் வந்து அடிச்சு நொறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். நல்லா ஜாலியா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. பட் அது எந்த விதத்திலேயாவது கிரிக்கெட்டை அழிச்சிருமா அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்குள்ள அது வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் ஆல்ரெடி ரொம்ப டவுனாக போயிட்டு இருக்கு இல்லையா. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்குள்ள அது வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இப்போ பிசிசிஐ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎல் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மேல நடைபெறும். ஓகேவா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக செப்டம்பர், அக்டோபரில் மறுபடியும் ஒரு இந்தியன் பிரீமியர் லீக் T10 லீகாக நடக்க போகுது. அதாவது 10 ஓவர் மேட்சாக வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசிட்டு இருக்காங்க போல. அதுக்கான நியூஸ் வந்து இன்னைக்கு வெளியில வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. T10 லீக் அப்படிங்கிறது வந்து செமையான ஒரு மேட்டர் சீரியஸ்லி. அண்ட் இதோட ப்ராசஸ் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2024 இந்த T10 லீக் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற நியூஸஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ T10 லீக்னா எப்படி ஐபிஎல்ல இருக்கிற டீம்ஸ் எல்லாத்துக்குமே இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்களா, இல்ல இதுக்கான டெண்டர் ஏலம் புதுசா நடக்குமா, புதுசா டீம்ஸ் உள்ள வருவாங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் கூட படிச்சா இதுக்கு ஏஜ் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. குறிப்பிட்ட ஏஜ் உள்ளவங்க மட்டும்தான் இதுல விளையாட முடியும். அண்ட் ஏன்னா இதுல இருந்து ஒரு சில நல்ல பிளேயர்ஸ் வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட ஏஜ் உள்ளது மட்டும்தான் விளையாட முடியும். ஐபிஎலுக்கும் இதுக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்டாவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் குழம்பிடக்கூடாது. ஐபிஎல் பார்த்து ரசிக்கிறவங்க T10 லீகை பார்த்து ரசிக்கணும். ஸோ இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்தியாவில் தான் நடக்கும் அது. ஏன்னா அது ஒரு இந்தியன் பிரீமியர் லீக் தான், இந்தியா நடத்த போறது, பிசிசிஐ ஹோஸ்ட் பண்ண போறது அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் போயிட்டு இருக்கு. சீரியஸ்லி நீங்க போயிட்டு பாருங்க, வெப்சைட்ஸ்ல போட்டு பாருங்க. அண்ட் ஆப்வியஸ்லி சோஷியல் மீடியா யூஸ் பண்றவங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் இதை பத்தி. ஜெய்சாவே இதை பத்தி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐபிஎல் 2024 முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கான அப்டேட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மறுபடியும் T10 லீக்ல ஒரு சென்னை, ஒரு மும்பை, ஒரு குஜராத் அப்படிலாம் இருந்தா எப்படி இருக்கும்? செமையா தான் இருக்கும். பட் ஆனா ஜாலி ஆயிருங்க. ஒரு வருஷத்துல நீங்க ஆல்மோஸ்ட் ஐபிஎல் ஒரு செம எந்துவா பார்ப்பீங்க. அது ஒரு 2-3 மாசம் போயிடும். இங்கிட்ட ஒரு T10 லீக் ஒரு 2-3 மாசம் போனுச்சுன்னு வைங்களேன், 6 மாசம் நம்ம வாழ்க்கை கிரிக்கெட்லேயே போயிடும். இது மட்டும் இல்லாம ஐசிசி டோர்னமெண்ட்
டோர்னமெண்ட்ஸ் ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை T20 வேர்ல்டு கப், 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வேர்ல்டு கப், இது இல்லாமல் சாம்பியன்ஸ் டிராஃபி வேற கம்பேக் கொடுக்குது. ஸோ ஒரு மாதிரி ஒரு இயர் ஃபுல்லாகவே நிறைய கிரிக்கெட் பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னையை பொறுத்த வரைக்கும் பர்சனலி அஸ் அ கிரிக்கெட் ஃபேனா, அட்ஸ் அ கிரிக்கெட் என்துவாசிஸ்டா இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அண்ட் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். T10 லீக் IPL வந்தால் எப்படி இருக்கும் அண்ட் என்ன மாதிரி டீம்ஸ் எல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். நம்மளோட